மாஸ்க் படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா லைக் நீங்க வந்து ரொம்ப இந்த மணி ஹேஸ்ட் மாதிரிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்துடாதீங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு ஹேஸ்ட் மூவி தான். பட் நீங்க ஆரம்பத்திலே வந்து மணி ஹேஸ்ட் மாதிரிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வராதிங்க. அந்த மாஸ்க் எல்லாம் இருக்கு அந்த டைப்ல வந்து வராதிங்க. அந்த சீரீஸுக்கும் இந்த படத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா அந்த மாஸ்க் இருக்கு பாத்தீங்களா, அது அந்த மாஸ்க்கு பின்னாடி யார் இருக்காங்கன்றது முன்னாடியே சொல்லிருவாங்க அந்த சீரீஸ்ல. பட் இந்த படத்துல வந்து அந்த மாஸ்க்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்றத காமிக்க மாட்டாங்க. அது படத்தோட எண்ட்ல வந்து காமிக்கிறாங்க. படத்துல கவின் வந்து டிடெக்டிவ், ஸோ அவர் வந்து எப்படி இதை கண்டுபிடிக்கிறாரு அப்படின்றத காமிப்பாங்க. படத்தோட வில்லி அதாவது ஆன்டகனிஸ்ட் வந்து சொல்லலாம். ஸோ அது வந்து ஆண்ட்ரியா ஆண்ட்ரியா வந்து இந்த படத்துக்கு வில்லனா வச்சது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா நம்ம வில்லன்ஸ் அப்படின்னு பார்த்தாலே நம்ம தமிழ் சினிமால ரிப்பீட்டடா ஒரு 4-5 பேர் தான் பார்த்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஆண்ட்ரியா ஒரு வில்லியா வந்து பார்க்கும்போது படத்துல வந்து ஓகே அப்படின்ற மாதிரி வந்து தோணுது. அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி ஆடியன்ஸ் வந்து பிடிச்சிருக்காங்க. அந்த வில்லனிசம் வந்து சூப்பரா வந்து காமிக்கிறாங்க. எனக்கு இந்த படத்துல ஒரு விஷயம் என்ன படுது அப்படின்னா கவின் அவர்களோட அந்த ஒரு மாஸ் எலிமெண்ட்ஸை கொஞ்சம் காமிச்சிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஆப்வியஸா இந்த படத்துல அவர் வந்து கொஞ்சம் ஒரு ரகடா கொஞ்சம் ஆட்டிடியூட் காமிக்கிற மாதிரியான ஒரு பர்சனா இருந்தாலும் மேபி அந்த ஒரு மேனரிசம்ஸ் கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொஞ்சம் நல்லா காமிச்சிருந்தா அது இன்னுமே நல்லா ரீச் ஆயிருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். மற்றபடி படம் வந்து ஒரு டீசென்டான படம். 5க்கு ஒரு 3.5 கொடுக்கலாம். சாங்ஸ் நல்லா இருக்கு. ஆனா இந்த படத்துக்கு ரொம்ப சாங் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து தேவைப்படலை. சாங்ஸ் நல்லா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நடுவில் இளையராஜா சாரோட சாங் வந்து வருது. அது ஒரு நல்ல ஒயிட் மெட்டீரியலா வந்து அமையுது. படத்தோட நெகட்டிவ் அப்படின்னா அதான் நமக்கு வந்து கவின் அவருடைய அந்த ஒரு ஹீரோயிசம் வந்து கொஞ்சம் நல்லா எலிவேட் பண்ற மாதிரி வந்து காமிச்சிக்கலாம். அண்ட் அதே மாதிரி படத்துல கடைசியா ப்ரீ கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அந்த ட்விஸ்ட் எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்க. மியூசிக் நல்லா இருக்கு. உண்மையா சொல்லணும் அப்படின்னா மியூசிக் நல்லா இருக்கு. பட் இந்த கதைக்கு ரொம்ப மியூசிக் வந்து தேவைப்படாது. சார்லி சார் படத்தோட ட்விஸ்டே அவர் தான். படம் பாருங்க தெரியும். இல்ல எம்ஆர் ராதா அப்படின்லாம் உங்களுக்கு ரொம்ப ஒரு இதுவாலாம் இருக்காது. அது படத்துல அப்படியே போகும்போது ஒரு ஃப்ளூக்ல அந்த ஒரு மாஸ்க்னு வைக்கணும். அதுக்கு பின்னாடி யாரு அந்த இதுவா வைக்கலாம் அப்படின்னா அந்த மாஸ்க் வந்து எம்ஆர் ராதா வச்சிருக்கு. அதுக்குன்னு ஒரு பெரிய பேக்ட்ரா ஸ்டோரி எல்லாம் மாஸ்க் உண்மையில ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆஹா ஓஹோலாம் இல்லைங்க படம். ஓகே ஒன் டைம் வாட்சபிள். நம்மள மாதிரி இருக்கிற ஜென்ரேஷன் பீப்புளுக்கு பிடிக்கும். ஏன்னா மிடில் கிளாஸோட வழியை வந்து மிடில் கிளாஸ் பையனா வந்து அவர் சொல்லியிருக்காரு கவின். அதெல்லாம் உண்மை பார்க்குற விஷயம். ஏன்னா வந்து எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காருங்க. ஏன்னா வந்து கவின் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் நிறைய விஷயம். பிளே பாயா பார்த்துருப்போம். ஆல்ரெடி லவர் கூட சண்டை, இல்லை கட்டணம் பொன்னாடி கூட சண்டை, இல்லை பசங்களை பார்த்துக்கிற பிரச்சனை, ஏதோ ஒரு விஷயம் தான் ஒரு கியூட்டாவே பார்த்து ஒரு மைண்ட் செட் பண்ணியிருப்போம். அதை ஒரு படி மேலே மிடில் கிளாஸோட வழி. ஏன்னா நிறைய பொதுவாகவே நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. அதை வந்து சூப்பராக சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நம்ம ஆண்ட்ரியா ஐயோ அவங்களதான் சொல்லி அவங்க. ஏன்னா அவங்க வில்லியா அந்த மாதிரி தான் சொல்லணும். ரொம்ப கியூட்டா பண்ணியிருக்காங்க. ஏன்டா வில்லினாலும் வில்லி இந்த மாதிரி ஒரு வில்லியா தான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு வில்லி எல்லாரும் வீட்டுல ஒருத்தர் இருப்பாங்க. ஆனா யாருக்கும் கூட்டு குடும்பம் வரவங்களுக்கு தெரியும் அந்த வில்லின்ற விஷயத்த. ஏன்னா வந்து நிறைய வீட்டுல பாப்போம். ஏன்டா எல்லாமே பண்றாங்க, எல்லாமே இவங்களும் நல்லதும் பண்றாங்க பண்றாங்க. இவங்களுக்கு எந்த மாதிரி நம்ம மைண்ட் செட் பண்ணிக்கிறது அப்படிதான் யோசிக்கணும் வரும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. சாங்கும் ரொம்ப கேட்கற மாதிரி ஒரே ஒரு சாங் அந்த லவ் சாங் நல்லா இருந்தது. அடுத்தடுத்து படத்துக்கு தேவையான பிஜிஎம் கொடுத்துருக்காங்க. அந்த படத்துக்கு தேவையான பிஜிஎம் நல்லா கொடுத்துருக்காரு. ரொம்ப ஓவரா நம்மள டென்ஷன் ஆகியோ வெறுப்படையெல்லாம் வைக்கல. ரொம்ப நல்லா ஓகே ஒன் டைம் ஆச்சு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே கொஞ்சம் லேக் இருந்தது. நம்ம 2 லெவல்ல முடிச்சதெல்லாம் வந்து தப்பிச்சு வெளியே வந்துட்டு சாமி அப்படிதான் நினைக்கிறேன். ஓகே ஆனா படம் நல்லா இருக்கு. நம்மள மாதிரி ஜென்ரேஷன் பீப்புள் ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்கு.